கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மகளிர் அணி மாநில தலைவர் தாமரை செல்வி தலைமை தங்கினார். மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, ஆடலரசன் முன்னிலை வகித்தனர். பேரணியை கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் செல்வம், தீபாயந்தன், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, விக்ரமன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், அமாவாசை, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். பேரணி மறைமலை அடிகள் சாலை வழியாக பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலையை சென்றடைந்தது. பேரணியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகளை கண்டித்து கோஷமிட்டனர். சென்னத்திரை நடிகை சசி லயாவால் நடத்தப்படும் சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை மற்றும் ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. மேலும் இவற்றில் 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக சிறிய அளவிலான தொழில் முனைவோரால் நடத்தப்படுகிறது. இவற்றில் பல்வேறு வகையான புடவைகள், ஆபரணங்கள், ஃபேஷன் துணை கருவிகள், கையால் செய்யப்பட்ட கைவினைக் கருவிகள், வாழ்க்கை முறை உபகரணங்கள், ஆண் பெண் குழந்தைகள் ஆடை வகைகள், கைத்தறி ஆடைகள், மெஹந்தி மற்றும் பல்வேறு வகையான உணவு வகைகள் உட்பட பல வகையான தயாரிப்புகள் இடம்பெறுகின்றன. மேலும் இந்த நிகழ்வு வளர்ந்து வரும் வணிகங்களுக்கும் வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கும் அவர்களின் வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக நிகழ்வு செயல்படுகிறது. சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாகவும் மற்றும் உள்ளூர் திறமைகளை ஆதரிப்பதிலும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களை ஊக்குவிப்பதிலும் ஒரு பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடந்து முடிந்த தேர்தலில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மணலிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி கல்வி மேலாண்மை குழு தலைவர் சேகர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முழுவதும் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் காவல்துறை சிறப்பான முறையில் செயல்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. அந்த வகையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் சிறந்த முறையில் பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு திருக்கனூர் காவல் நிலையத்தில் மணலிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி கல்வி மேலாண்மை குழு தலைவர் சேகர், மேற்கு பகுதி SP சுப்பிரமணி, பயிற்சி SP கதிரவன், IPS ஆய்வாளர்கள் ராஜகுமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.
தயாரிக்கும் இடத்திலும் திருச்சூரில் வெடி விபத்தும் ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்தனர். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. இருப்பினும் உள்ளூரில் நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படும் பகுதிகளில் ஆய்வு செய்ய காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டது. அதன்படி திருக்கனூர், கூனச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்துக்கேணி ஆகிய கிராம பகுதிகளிலும் இந்த நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்கனூர், கூனச்சம்பட்டு, சுத்துக்கேணி, செட்டிப்பட்டு பகுதிகளில் பட்டாசு செய்யும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும், பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என ஆய்வாளர் ராஜ்குமார் அறிவுறுத்தினார். வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் அதிக வெயில் நேரத்தில் இப்பணி செய்யக்கூடாது. காலை 11 மணி முதல் 3 மணி வரை தொழிலாளர்களை பட்டாசு செய்யும் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என அறிவுறுத்தினர். விற்பனை செய்வோரின் விவரங்கள் மற்றும் முகவரியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பட்டாசு தயாரிப்போரிடம் உரிய உரிமம் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தனர். கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி லாஸ்பேட்டை, ஜீவானந்தபுரம், திருப்பூர் குமரன் வீதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் நாகராஜன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜன், வடக்கு குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராஜு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்த பொழுது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. பின் அங்கிருந்து அவருக்கு சொந்தமான குடோனில் சோதனை செய்த பொழுது ரூபாய் 1,50,000 மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் குயவர்பாளையம் TR நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த மாசான முத்து வயது 50 என்பதும் தனது வீட்டின் அருகே மளிகை கடை நடத்தி வருவதும் தெரியவந்தது. பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து இங்குள்ள சிறிய கடைகளுக்கு விற்பனை செய்து வந்து உள்ளார். அவரிடமிருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர்.
கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதியுடன் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாதக்கோவில் கடந்த 24ஆம் தேதி காலை வழக்கம் போல் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்குத்தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணத்தை கொள்ளையடித்திருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை உடைத்திருப்பது தெரியவந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து சுமார் 50,000க்கும் மேல் பணம் திருடியிருக்கலாம் எனவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் DGP உத்தரவின் பேரில் IG மற்றும் DIG வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு SP சுப்பிரமணியன் தலைமையில் காவல்நிலை வட்ட ஆய்வாளர்கள் ராஜகுமார், கலைசெல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்றவர்களின் குடும்பம் நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதேபோன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள் இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினர். மேலும் இந்த கூட்டத்தில் வில்லியனூர், மங்களம், கரிக்கலாம்பாக்கம், நேட்டப்பாக்கம், திருவோணை, திருக்கனூர், காட்டிற்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி
1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.